ஆமா, வேலைக்கு போலையா? போகணும். ஏன் மாமா, உண்மையாவே இந்த அம்மன் சக்தியுள்ள அம்மன்னு நான் சொன்னதாலதான் வந்தீங்களா? ஆமா ஆமா. ஓ, அப்புறம் நான் எதுக்கு வர போறேன்? ஓ. அப்போ நான் வருவேன்னு சொன்னதுக்காக வரலையா? மாமா, எனக்காக தானே வந்தீங்க? நீ சொன்னல 2-3 தடவை அழுத்தி அழுத்தி சொன்ன. எப்படி வராம இருக்க முடியும்? அப்புறம் உன்னோட ஆசைய அப்பா கிட்ட சொன்னேன். ஐயோ, என் ஆசைன்னு சொல்லிட்டீங்களா? அது எப்படி நான் சொல்லுவேன்? இந்த மாதிரி இப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்னு அப்பா கிட்ட எடுத்து சொன்னேன். அதுக்கு மாமா என்ன சொன்னாரு? கோச்சுக்கிட்டாரா? இல்ல, அப்பாவுக்கும் அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சு போச்சு. அத பத்தி விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆமா. என்னால இதை நம்பவே முடியல மாமா. என்னாலையும் தான் நம்பவே முடியல பாரு. நம்ம கல்யாணத்துக்காக அவரால என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாம் செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. கோயில் அன்னதானம் போகணும்னு முடிவு பண்ணது கொக்காதானே. பேசி முடிச்சவ அவளே அங்க வந்து மற்ற விஷயத்தையும் பேசி ஏற்பாடு பண்ணணும்ல. அக்காவே எல்லா வேலையும் செஞ்சிரும் மச்சான். ஆனா நீங்க அதுல 1000 கருத்து சொல்லுவீங்க. அதான் மச்சான் அக்கா உங்களையே அனுப்பி வச்சிருக்கு. அட பாவி. இல்லை என்னையே சொல்றியா? ஐயோ இல்ல மச்சான், இல்ல இல்ல, இது வேற. என்னடா வேலை? என்னடா உளற? என்னடா அது? சொல்றேன் மச்சான், சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம் மச்சான். அதை மட்டும் நீங்க தீர்த்து வைங்க. என்னடா சந்தேகம்? அது வந்து கல்யாணம் நிச்சயமான பையனும் பொண்ணும் கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்து பேசுறது சரியா தப்பா? ஏண்டா அதே கல்யாணம் பண்ண போறாங்கல்ல, அப்புறம் எதுக்கு பார்த்து தனியா வேற உட்காந்து பேசணும்? அப்படி பேசணும்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை பூரா உட்காந்து விடிய பேசிட்டு போக வேண்டியதானே? ஐயோ, உங்க என்ன ஓட்டத்தை புரிஞ்சுக்காம அந்த பையன் இப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானே. ஏய் என்னடா உளற? எந்த பையன் என்ன வேலை? அங்க பாருங்க. என்னடா நீ